அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குட்டி ஸ்டோரிஸ் பை ஹரி. இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது மகன் மருமகளை வெறுத்த மாமியார். முடிவு என்ன? ஆர்த்திக்கு மிகவும் சலிப்பாக இருந்தது. வீடு இப்படி இருப்பது அவளுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. வீட்டில் ஒவ்வொருவரும் குமுறிக்கொண்டும் உரிமிக்கொண்டும் இருப்பது போல் தோன்றியது அவளுக்கு. பார்வை மிகவும் குறைவாக இருந்த சரசு மிகவும் சிரமப்பட்டு மெஷினில் நூலை கோர்த்து கொண்டிருந்தாள். பொறுத்து பொறுத்து பார்த்த ஆர்த்தி இதற்கு மேல் பொறுக்க முடியாது என்று சரசுவின் அருகில் சென்றாள். அப்பாயி கொடுங்க, நான் கோர்த்து தருகிறேன் என்று 3வது முறையாக கேட்டாள். ஏன் ஆர்த்தி, என்னால் எதுவுமே பார்க்க முடியாதுன்னு நீ முடிவு பண்ணிட்டியா? நீ போ, நானே முயற்சி பண்ணி கோர்த்துக்கிறேன் பிடிவாதமாக சொன்ன சரசுவை பார்த்து சிரிப்பதா அழுவதா என்று தெரியவில்லை ஆர்த்திக்கு. கிச்சனிலிருந்து எட்டி பார்த்த சுதா ஆர்த்தியின் நிலையை பார்த்து நம்மிட்டு சிரிப்பு சிரித்தபடி மீண்டும் தலையை உள்ளே இழுத்து கொண்டாள். ஆர்த்தி அதை பார்த்து விட்டாள். இப்போது அவளுக்கு இருந்த கோபத்துக்கு அம்மா சுதாவை கடித்து குதறிவிட வேண்டும் போல இருந்தது. ஏனென்றால் சரசுவிடம் பேச முடியாது. வீட்டில் இருக்கும் அனைவரும் எனக்கு எதிராகத்தான் இருக்கிறீர்கள் என்று கோபித்துக் கொள்வாள். திருப்பி சத்தம் போட்டால் கூட ஏதாவது விளக்கம் கொடுக்கலாம். ஆனால் ஒன்றுமே பேசாமல் முகத்தை தூக்கி வைத்து கொண்டு உட்கார்ந்து கொண்டால் என்ன செய்ய முடியும்? சற்று நேரம் அங்கேயே நின்றவள் எப்படியோ போங்கள் என்பது போல பார்த்துவிட்டு காலேஜுக்கு கிளம்ப தயாராகிவிட்டாள். கிச்சனிலிருந்து வெளியே வந்த சுதா நேராக மாமியார் சரசுவிடம் வந்தாள். அத்தை, குளிச்சுட்டு வந்து சாப்பிட்றீங்களா? சுகருக்கு மாத்திரை போட்டாகணும், நேரம் ஆகுது என்று சொன்னாள். முன்பே ஒரு முறை சொல்லிவிட்டாள். ஆனால் சரசு இதுவரை எழுந்து வரவில்லை. அவள் மெஷினில் இருக்கும் அந்த ஜாக்கெட்டை தைப்பதிலேயே குறியாக இருந்தாள். அதனால் சுதா இப்போது மறுமுறை சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அவ்வளவுதான். சரசுவிற்கு சுர்ரென்று கோபம் வந்துவிட்டது. ஆமா, எனக்கு சுகர் இருக்கு. வீட்டில் சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு வேலையும் செய்யாமல் இருந்ததால எனக்கு சுகர் வந்துருச்சு. அதை குத்தி காட்ட தான் இப்போ வந்தியா என்று மருமகளிடம் பாய்ந்தாள் சரசு. இல்லை அத்தை, நேரமாகுதுன்னு என்று சுதா சொல்ல ஆரம்பிக்க அங்கே வந்த விஜயன் அவளை உள்ளே போகுமாறு கண்களால் ஜாடை செய்தான். பேச்சை அத்தோடு நிறுத்தி கொண்டு உள்ளே சென்று விட்டாள் சுதா. விஜயனுக்கு அவனுடைய அம்மா சரஸ்வதியை பற்றி நன்றாக தெரியும். மிகவும் நல்ல மனசு, கடின உழைப்பாளி. ஆனால் சுதாவிடம் மட்டும் பங்காளி போல எப்போதும் குற்றம் கண்டுபிடிக்கும் மனோபாவம். இப்போது விஜயன் ஏதாவது பேசினால் அவ்வளவுதான். பெண்டாட்டிக்கு பயந்தவன், அவள் போட்ட கோட்டை தாண்ட மாட்டான் என்று பேச ஆரம்பித்து விடுவாள் அவனுடைய அம்மா. வீட்டில் ஆர்த்தியின் பேச்சை தவிர அனைவரின் பேச்சிலும் குற்றம் கண்டுபிடிக்கும் குணம்தான் சரசுவிற்கு. சில நேரங்களில் சரசுவிடம் ஆர்த்தியின் பேச்சும் எடுபடாது. அப்பா சுப்பிரமணி ஒரு விபத்தில் கால்களை இழந்துவிட அவரையும் பார்த்து கொண்டு விஜயனையும் வளர்த்தது அவன் அம்மா சரசுதான். அப்பா வேலைக்கு போய் கொண்டிருந்தவரை அம்மாவையும் விஜயனையும் அருமையாக பார்த்து கொண்டார். ஒரு அரசு நிறுவனத்தில் கடைநிலை ஊழியராக இருந்தவரின் செட்டில்மெண்ட் பணம் அவர்களின் வீட்டு கடனை அடைக்க மட்டுமே போதுமானதாக இருந்தது. அடுத்து என்ன செய்வது என்று திக்கு தெரியாத காட்டில் நிற்பது போல இருந்தது. விஜயன் அப்போதுதான் 11ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தான். அவனுடைய அம்மா சரசு துணிந்து முடிவெடுத்தாள். 2 தெரு தள்ளி இருந்த ஒரு தையல் கடையில் வேலைக்கு சேர்ந்தவள் வேலை செய்து கொண்டே தையலையும் கற்றுக்கொண்டாள். வேலை செய்த பணத்தில் ஒரு மெஷினை வாங்கி வீட்டிலேயே துணி தைத்து கொடுக்க ஆரம்பித்தாள். பெரிய வருமானம் இல்லாவிட்டாலும் அடிப்படை தேவைக்கு போதுமானதாக இருந்தது. அப்பாவால் படுக்கையை விட்டு எழுந்திருக்க முடியாது. விஜயனின் பள்ளியும் பிறகு அவன் படித்த கல்லூரியும் சற்று தொலைவில் இருந்ததால் அவனாலும் அம்மாவுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாமல் போயிற்று. வீட்டு வேலைகளையும் பார்த்து கொண்டு வருமானத்தையும் பார்த்து கொண்டிருந்த சரசுவின் மென்மையான குணம் மாறிப்போய் சற்று கடுமை கூடியிருந்தது. தான் சொல்வதை தான் கேட்க வேண்டும், தான் செய்வதுதான் சரி என்ற மனப்பாங்கு கூடிக்கொண்டே போனது. குடும்பத்தின் நிலை மாற வேண்டும் என்பதற்காக விஜயன் படிப்பை முடித்த உடனேயே அரசு தேர்வு எழுதி ஒரு வேலையில் சேர்ந்து விட்டான். அடுத்த ஆண்டே யாரும் எதுவும் கேட்டுவிடக்கூடாது என்று அவனுக்கு எந்த குறையும் வைக்காமல்
சுதாவை திருமணம் செய்து வைத்துவிட்டாள் சரசு. அவளுடைய கடமைகளில் இருந்து அவள் ஒருபோதும் நழுவியதில்லை. ஆனால் தனியாக நின்று குடும்பத்தை தாங்கியதாலோ என்னமோ நிறைய பிடிவாத குணம் வந்திருந்தது. விஜயன் வேலையில் சேர்ந்த முதல் மாதமே அவனுடைய சம்பளத்தை கொண்டு வந்து அவன் தாயிடம் கொடுத்தான். அம்மா, இத்தனை நாள் நீங்கள் உழைத்தது போதும், இனி ரெஸ்ட் எடுத்து கொள்ளுங்கள் என்று சாதாரணமாக சொன்னான். ஆனால் சரசு, ஏன், எனக்கு வயதாகிவிட்டது, ஒன்றுக்கும் ஆக மாட்டேன் என்று முடிவு செய்து விட்டாயா என்று கேட்கவும், நான் அந்த மாதிரியெல்லாம் சொல்லவில்லை அம்மா. நீங்கள் குடும்பத்திற்காக ஏற்கனவே நிறைய கஷ்டப்பட்டு இருக்கிறீர்கள். அதனால் ஓய்வெடுத்து கொள்ள சொன்னேனே தவிர உங்களால் முடியாது என்று நான் சொல்லவில்லையே என்று அப்பாவியாக சொன்னான் விஜயன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். என் கை கால்கள் நன்றாக இருக்கும் வரை நான் வேலை செய்து கொள்கிறேன். என்னை நானே பார்த்து கொள்கிறேன். யாருடைய கையையும் எதிர்பார்த்து இருக்க நான் விரும்பவில்லை என்று முகத்தில் அடித்தார் போல கூறினாள் சரசு. விஜயனுக்கு இதற்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை. ஆனாலும் அம்மாவின் மனதை நோகடிக்க விரும்பாமல் அதை அப்படியே விட்டுவிட்டான். சரசு தான் செய்து கொண்டிருந்த தையல் தொழிலை விடவில்லை. முன்பு அவள் செய்த தையல் தொழிலால் தான் குடும்பம் ஓடியது என்பது உண்மைதான். ஆனால் இப்போது அப்படியல்ல. இருந்தாலும் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள சரசு தயாராக இல்லை. அதிலும் மகனின் கல்யாணத்துக்கு பிறகு வெகுவாக மாறிப்போனாள் சரசு. விஜயன் தன் தாயிடம் திருமணத்திற்கு முன்பு எப்படி இருந்தானோ அதே போலத்தான் திருமணத்திற்கு பின்பும் இருக்கிறான். ஆனால் சரஸ்வதிக்கு மகன் தன்னை கவனித்து கொள்வதில்லை, மருமகள் பேச்சை கேட்டு தன்னை உதாசீனப்படுத்துகிறான் என்பது போல அவளுடைய மனதில் பதிந்துவிட்டது. ஆரம்பத்தில் சுதா தன் மாமியாருக்கு முதலில் காஃபியை கொடுத்துவிட்டுதான் தன் கணவனுக்கு எடுத்துச் செல்வாள். ஆனால் சரசு அந்த காஃபியை குடித்திருக்க மாட்டாள். எனக்கு வேண்டிய காப்பியை நானே கலந்து கொள்கிறேன். நீ உன் புருஷன் பிள்ளைகளை பார். எனக்கு ஒன்றும் பார்க்க வேண்டாம். எனக்கு தேவையான நேரத்தில் நான் காஃபி குடித்துக் கொள்கிறேன். சிடு சிடுவென்று சுதாவிடம் முகத்தை காண்பிப்பாள். அதன் பிறகு காலையிலேயே ஏன் சங்கடப்பட வேண்டும் என்று அந்த வழக்கத்தை விட்டுவிட்டாள் சுதா. சரசு கிச்சனுக்கு சென்று தனக்கு வேண்டிய காப்பியை தானே கலந்து கொள்வாள். காலையில் ஆர்த்தியும் அவளுடைய தம்பியும் 8:30 மணிக்கெல்லாம் காலேஜுக்கு கிளம்பி விடுவார்கள். விஜயன் 9 மணிக்கு ஆஃபீஸுக்கு கிளம்பி விடுவார். காலை டிஃபன், மதியம் லஞ்ச் என்று சுதா காலில் சக்கரம் இல்லாமல் தான் ஓடி ஓடி வேலை செய்வாள். ஆனாலும் சரசு மருமகளுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டாள். விடியற் காலை 5 மணிக்கெல்லாம் படுக்கையை விட்டு எழுந்துவிடும் சரசு காலையிலேயே தைப்பதற்கு ஏதாவது ஒன்றை எடுத்து வைத்து கொண்டு மிஷினில் உட்கார்ந்து விடுவாள். காலையில் மாமியார் சீக்கிரம் எழுந்து விடுகிறாரே, டயபெட்டிஸ் வேறு இருப்பதால் அவருக்கு பசிக்கும் என்ற நல்ல எண்ணத்தில்தான் சுதா அவளை சாப்பிடச் சொல்லி வற்புறுத்துவது. இன்றும் அப்படித்தான். 2வது முறையாக மாமியாரை சாப்பிட கூப்பிட்டு திட்டு வாங்கி கொண்டு வந்து நிற்கிறாள் சுதா. இதே போலத்தான் ஒரு சிறிய விஷயத்திற்காக அன்று ஒரு பெரிய போர்க்களத்தையே வீட்டில் உருவாக்கிவிட்டாள் சரசு. எதிர் வீட்டில் இருப்பவர்களிடம் தைப்பதற்காக 2 ஜாக்கெட்டுகளை வாங்கி வைத்திருந்தாள். தன் மகனிடம் சொல்லி அதை தைப்பதற்கு நூல் வாங்கி வர சொல்லி இருந்தாள். அன்று விஜயனுக்கு வெளியூரில் டியூட்டி இருந்ததால் அவன் மறந்துவிட்டான். இரவு வீட்டுக்கு வந்தவுடன் சரசு அவனை முதலில் கேட்ட கேள்வி நூல் எங்கே என்றதுதான். திடுக்கிட்டு போன விஜயன் தான் சுத்தமாக மறந்துவிட்டதை சொன்னான். உடனே சரசு, நாளைக்கு காலையிலே ஊருக்கு கிளம்புறாங்க, அதுக்குள்ளே இந்த ஜாக்கெட்டை கொடுத்து அனுப்பணும். கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் இப்படி மறந்துட்டு மண்டையை சொரிஞ்சுக்கிட்டு வந்து நிற்கிற. இந்த பொழைப்பு பொழைச்சா தெருவில் தான் நிற்கணும் என்று மகனை திட்டிக் கொண்டிருந்தாள். வீட்டுக்குள் வந்ததும் வராததுமாக தன் கணவன் மாமியாரிடம் திட்டு வாங்கி கொண்டிருப்பதை பார்த்த சுதாவிற்கு மிகவும் சங்கடமாக இருந்தது. வெளியே என்ன வேலை பார்த்துவிட்டு வந்தாரோ, என்ன பிரச்சனையோ, இவர்கள் என்னிடம் சொல்லி இருந்தால் கூட நான் போய் வாங்கி வந்திருப்பேனே, இவருக்கு தேவையில்லாமல் திட்டு விழுகிறதே என்று வருந்தி கொண்டிருந்தாள் சுதா. காலையில் விஜயன் எத்தனையோ முறை சொல்லியும் பிடிவாதமாக சரசு தானே கடைக்கு சென்று நூலை வாங்கி வந்து அவர்களுக்கு தைத்து கொடுத்தாள். இது போன்ற கச்சேரிகள் அவ்வப்போது வீட்டில் நடக்கும். இதையெல்லாம் விட பெரிய கச்சேரி ஒவ்வொரு மாதமும் நடக்கும். சுதா உடன் வருகிறேன் என்று சொன்னாலும்
வேண்டாம் என்று பிடிவாதமாக மறுத்துவிட்டு மகனுடன் தான் ரேஷன் கடைக்கு செல்வாள் சரசு. இதற்காக விஜயன் அரை நாள் விடுப்பு எடுத்துக்கொண்டு வர வேண்டும். விஜயனுக்கு ஆபீஸ் லீவ் எடுக்க முடியாத நிலை ஏற்பட்டால் அவன் அம்மாவிடம் கெஞ்சி கொண்டிருப்பான். அதெல்லாம் முடியாது, மாசம் மாசம் வாங்கித்தான் ஆகணும். இந்த பொருட்களை விற்றதில் 310 ரூபாய் வந்திருக்கிறது என்று மகனிடம் பெருமையாக சொல்லிக் கொள்வாள். விஜயனுக்கு தலையில் அடித்து கொள்ளலாம் போல இருக்கும். ஏனென்றால் அவன் விடுப்பு எடுக்கும் அரை நாளுக்கு 500 ரூபாய் சம்பளம் கட்டாகும். மேலும் 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் ரேஷன் கடைக்கு சென்று வர ஆகும் பெட்ரோல் செலவு என்று கணக்கு பார்த்தால் அம்மா சொன்னதை விட 2 மடங்காக இருக்கும். ஆனால் அம்மாவிடம் இதையெல்லாம் சொல்ல முடியாது. அம்மாவிற்கு அவளுடைய 1 ரூபாய் 1 லட்சம் போல, மற்றவர்களின் 1 லட்சம் கூட அவளுக்கு 1 ரூபாய் போலத்தான். ஏதோ தான் மட்டும்தான் உழைத்து சம்பாதிப்பது போலவும் அடுத்தவர்கள் எல்லாம் தெருவிலிருந்து அள்ளி கொண்டு வருவது போலவும் அவளுடைய நினைப்பு. மருமகள் சுதா தானாக வலிய வந்து ஏதாவது வேண்டுமா என்று கேட்டால் கூட அதெல்லாம் ஒன்றும் வேணாம், போய் அவங்கவங்க வேலையை பாருங்க என்று பட்டென்று பதில் சொல்லி அனுப்பிவிடுவாள் சரசு. ஆரம்பத்தில் சுதாவிற்கு இது பெரும் மனவேதனையை கொடுத்தது. ஆனால் கணவனின் மூலம் மாமியாரின் கடின உழைப்பையும் தியாகத்தையும் தெரிந்து கொண்டவள் அவரை ஒரு நாளும் எதிர்த்து பேசுவதில்லை என்ற முடிவுக்கு வந்திருந்தாள். அதை கடைபிடிக்கவும் செய்தாள். அம்மா அப்பாயியிடம் திட்டு வாங்கி கொண்டு வருவதை பார்த்த ஆர்த்தியின் முகம் சுருங்கியது. அவளுக்கு நன்றாக தெரிந்திருந்தது அம்மாவின் மேல் எந்த தப்பும் இல்லை என்று. உண்மையில் அம்மா அப்பாயியின் மேல் அக்கறை கொண்டிருக்கிறாள். அதே போலத்தான் அப்பாவும் அவருடைய அம்மாவை நல்லபடியாக பார்த்து கொள்கிறார். கேட்காமலேயே அவருக்கான மாத்திரைகள் உடைகள் அனைத்தையும் வாங்கி வந்து கொடுக்கிறார். அவர் எத்தனையோ முறை கெஞ்சி கேட்டும் அப்பாயி தைப்பதை நிறுத்துவதாக இல்லை. அப்பாவும் அம்மாவும் அவரிடம் எவ்வளவோ இறங்கி வந்தும் அப்பாயி பிடிவாதமாகவே இருக்கிறார். அவர்கள் பேச முயற்சித்தாலும் 1-2 வார்த்தையோடு அந்த பேச்சை கத்தரித்து விடுவாள் சரசு. பெரும்பாலான நேரங்களில் மிகவும் இறுக்கமாகவே இருப்பாள். அப்பாயி ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்கள்? அவர்களுக்கு என்ன பிரச்சனை? வீட்டில் இருப்பது மொத்தம் 5 பேர். ஆர்த்தியின் தம்பி இப்போதுதான் காலேஜ் முதல் வருடத்தில் நுழைந்து கொண்டிருக்கிறான். 2 நாள் டூர் போனவன் இரவு நேரம் கழித்துதான் வந்தான். அதனால் இன்று அவன் காலேஜுக்கு செல்ல மாட்டான். அவன் எதையும் கண்டுகொள்ளவும் மாட்டான். ஆனால் ஆர்த்தி அவனை விட 4 வயது பெரியவள். அவளுக்கு சுற்றி என்ன நடக்கிறது என்பது குறித்து கவனம் நிறைய இருந்தது. ஏதாவது காரணத்தினால் கஷ்டப்பட்டாலோ வருத்தப்பட்டாலோ பரவாயில்லை. ஆனால் எந்த காரணமும் இல்லாமல் வீட்டில் சங்கடம் நிலவுவதை அவளால் சகித்து கொள்ள முடியவில்லை. போன வாரம் அப்பாயியை அம்மா கண் ஆஸ்பத்திரிக்கு அழைத்து சென்றாள். ஏன், உன் கணவன் உன்னை அழைத்து போக சொல்லிவிட்டானா? அவனால் என்னை அழைத்து கொண்டு போக முடியாதா? அந்த அளவுக்கு கூட நான் அவனுக்கு முக்கியமில்லையா? இல்லை, எனக்கு அந்த அருகதை இல்லை என்று நினைக்கிறானா? நீ போய் உன் வேலையை பாரு, நான் எங்கும் வரவில்லை என்று நீண்ட நேரம் கிளம்பாமல் அப்படியே உட்கார்ந்திருந்தாள் சரசு. ஆர்த்திக்கு மறுநாள் பரீட்சை இருந்தது. அதனால் அவளால் அப்பாயியுடன் செல்ல முடியவில்லை. அம்மாவும் பாவம் எவ்வளவுதான் தாங்கிக் கொள்வாள்? என்னதான் நடக்கிறது என்று காத்திருந்த ஆர்த்தி கடைசியில் வெறுத்து போய் தன் அப்பாயியிடம் வந்தாள். அப்பாவுக்கு அலுவலகத்தில் முக்கியமான வேலை இருக்கிறது, அவரால் வர முடியாது. எனக்கு பரீட்சைக்கு படிக்க வேண்டும், பரீட்சை எழுதாவிட்டால் போகிறது, நான் வருகிறேன் என்று ஆர்த்தி சொன்னபின் தான் அரை மனதுடன் கிளம்பி கண் ஆஸ்பத்திரிக்கு போய்விட்டு வந்தாள் சரசு தன் மருமகளுடன். இதை இப்படியே விடக்கூடாது என்று இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட வேண்டும் என்று முடிவு செய்தாள் ஆர்த்தி. சற்று நேரத்தில் அம்மா சுதாவும் அப்பா விஜயனும் நெருங்கிய உறவினர் ஒருவரின் வீட்டு வளைகாப்புக்கு கிளம்பி போயினர். ஆர்த்தி காலேஜுக்கு லீவு போட்டுவிட்டாள். ஒரு காரை புக் செய்தவள் தன் அப்பாயி சரஸ்வதியை அழைத்து கொண்டு நகருக்கு வெளியே இருந்த ஒரு இடத்துக்கு சென்றாள். சரசு அவளிடம் வழி நெடுக எங்கே போகிறோம் எங்கே போகிறோம் என்று விடாமல் கேட்டுக்கொண்டே இருந்தாள். அவளுக்கு ஒரு சிரிப்பை மட்டுமே பதிலாக கொடுத்த ஆர்த்தி வேறு எதுவும் சொல்லவில்லை. அரை மணி நேர பயணத்திற்கு பிறகு கார் நின்றது. காரை விட்டு இறங்கிய ஆர்த்தி பாட்டியை இறங்கச் சொல்லி அவள் இறங்குவதற்கு உதவியாக கையை நீட்டினாள். பேத்தியின் கையை பிடித்து கீழே இறங்கிய சரசு
முகத்தில் கேள்வியோடு பேத்தியுடன் நடந்தாள். அவர்கள் இருவரும் ஒரு பெரிய கட்டிடத்தின் முன் நின்றார்கள். விஷ்ராந்தி முதியோர் இல்லம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது என்ற பெயர் பலகை அங்கே இருந்தது. அவர்கள் அந்த பெரிய கட்டிடத்தின் உள்ளே நுழையவும் எதிரே வந்த நடுத்தர வயது மனிதர் ஆர்த்தியை பார்த்து சிரித்தபடி, என்னம்மா, திடீரென்று இன்று வந்திருக்கிறாய், அதுவும் ஒரு பாட்டியுடன்? இவர்களை ஹோமில் சேர்க்க வேண்டுமா? இவர்கள் உனக்கு தெரிந்தவர்களா என்று கேள்வி மேல் கேள்வியாக கேட்டார். இவர் என்னுடைய அப்பாவின் அம்மா, என்னுடைய அப்பாயி என்று அவருக்கு அறிமுகம் செய்ய அந்த மனிதர் பாட்டிக்கு கைகூப்பி வணக்கம் தெரிவித்தார். சரஸ்வதியும் குழப்பத்துடன் அவரை வணங்கினாள். 2 நிமிடம் அவரிடம் தனியே சென்று பேசிவிட்டு வந்த ஆர்த்தி தனது பாட்டியை அழைத்து கொண்டு அந்த கட்டிடத்தின் உள்ளே சென்றாள். இப்போது சரஸ்வதிக்கு மிகவும் பயமாக இருந்தது. தன் பேத்தி தன்னை இங்கே விட்டு செல்வதற்காகத்தான் அழைத்து வந்திருக்கிறாளோ என்று மனம் கலங்கி போனாள். திரும்பி திரும்பி பயத்துடன் ஆர்த்தியின் முகத்தை பார்த்து கொண்டே மிகவும் மெதுவாக அடியெடுத்து வைத்தாள் சரசு. உள்ளே நுழைந்தவுடன் அவள் கண்ட காட்சி மனதை மிகவும் வேதனையுறச் செய்தது. அங்கிருந்தவர்கள் எல்லோருமே அவளை போல முதியவர்கள்தான். ஒரு சிலர் அங்கிருந்த சிமெண்ட் பெஞ்சில் உட்கார்ந்தபடி எதையோ வெறித்து கொண்டிருந்தனர். மற்றும் சிலர் ஏதோ நடக்க வேண்டுமே என்பதற்காக நடந்து கொண்டிருந்தனர். மற்றும் சிலர் உப்பு சப்பு இல்லாமல் பேசிக்கொண்டிருந்தனர். உள்ளே நுழைந்த ஆர்த்தியை பார்த்ததும் அவர்கள் அனைவர் முகத்திலும் ஒரு மலர்ச்சி தென்பட்டது. ஆர்த்தி தன் பாட்டியுடன் அங்கிருந்த ஒரு பெஞ்சில் உட்கார அனைவரும் அவளை சுற்றி வந்து உட்கார்ந்து கொண்டனர். கல்லூரி பெண்கள் அனைவரும் மால், பார்க், காஃபி ஷாப் என்று சுற்றி கொண்டிருக்க, ஆர்த்தியும் அவளுடைய தோழிகள் சிலரும் மாதத்துக்கு 2 முறை அல்லது 3 முறை இந்த முதியோர் இல்லத்துக்கு வந்து விடுவார்கள். அங்கு இருப்பவர்களுடன் நாள் முழுவதும் பேசிக்கொண்டிருப்பர். ஆர்த்தியும் அவளுடைய தோழிகளும் வரும்போதே சமையலுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் கையோடு வாங்கி வந்து விடுவார்கள். இவர்கள் வரும் நாட்களில் விடுதியில் சமைப்பவர்களை ஓய்வெடுத்து கொள்ள செய்துவிட்டு அங்கிருக்கும் முதியவர்களுடன் சேர்ந்து இவர்களே சமைப்பார்கள். அவர்களுடனேயே சேர்ந்து சாப்பிட்டு விட்டு மாலையில் அங்கிருந்து கிளம்பி செல்வார்கள் அந்த பெண்கள். இது கடந்த 3 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கும் வாடிக்கை. ஆனால் இன்று ஆர்த்தி மட்டும் தனியாக ஒரு வயதான பெண்மணியுடன் வந்திருப்பதை பார்த்த ஒரு பாட்டி, ஆர்த்தி, என்னம்மா, நீ மட்டும் வந்திருக்க, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரலையா என்று கேட்டாள். நாங்கள் எல்லோரும் வழக்கம் போல இந்த வார கடைசியில் வருவோம் பாட்டி என்று சொன்ன ஆர்த்தி, இது என்னுடைய அப்பாயி, இவர்கள் பெயர் சரசு. அதற்குள் அங்கிருந்த ஒரு பாட்டி, என்னுடைய பெயர் கூட என் பேர பிள்ளைகளுக்கு தெரியாது என்று சொன்னாள். இதை கேட்ட சரசு திகைத்து போய், என்ன, உங்கள் பேர பிள்ளைகளுக்கு உங்கள் பெயர் தெரியாதா? எதனால் அப்படி என்று கேட்டாள். உடனே அந்த பாட்டி கசப்பான புன்னகையுடன், என் மருமகள் என் பேரப்பிள்ளைகளை ஒரு நாளும் என்னிடம் பேச அனுமதித்ததில்லை. அவர்கள் சிறிது வளர ஆரம்பித்த உடனே என்னை இங்கே கொண்டு வந்து விட்டுவிட்டார்கள். ஆனாலும் வீட்டில் இருப்பதற்கு இது எவ்வளவோ பரவாயில்லை என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. அத்தனை வீட்டு வேலைகளையும் செய்தாலும் ஒரு நாளும் என் மருமகள் ஒரு டம்ளர் காஃபி கூட என் கையில் கொண்டு வந்து கொடுத்ததில்லை. எவ்வளவு தலைவலியாக இருந்தாலும் முடியாவிட்டாலும் நானே தான் எழுந்து போய் எனக்கு வேண்டிய காஃபியை போட்டுக்கொள்ள வேண்டும். வீட்டிலுள்ள அனைவருக்கும் நான் சமைத்தாலும் என்னை சாப்பிட்டாயா என்று கேட்க அந்த வீட்டில் ஒரு ஜீவனும் இல்லை. எவ்வளவு வேலை செய்தாலும் என்ன செய்துவிட்டாய் என்று கேட்கத்தான் வீட்டில் ஆட்கள் இருக்கிறார்கள். வயதாகி போனால் ஒரு நாள் இருக்கும் உடம்பு அடுத்த நாள் இருப்பதில்லை. உடம்பு முடியவில்லை என்றாலும் அத்தனை வேலைகளையும் செய்துவிட்டுத்தான் நான் போய் படுக்க முடியும். ஆஸ்பத்திரிக்கு அழைத்து செல்லாவிட்டாலும் பரவாயில்லை, ஒரு மாத்திரைக்கு கூட எனக்கு அங்கு வழி இல்லை என்று அவர் சொல்லிக்கொண்டிருக்கும் போதே இன்னொரு பாட்டி பேச ஆரம்பித்தார். என் மகன் வீட்டில் கிட்டத்தட்ட 3 வருடமாக யாரும் என்னிடம் பேசுவது கூட இல்லை. நானாக போய் பேசினாலும் பதிலும் வராது. ஏதோ சம்பந்தமே இல்லாத இடத்தில் இருப்பது போலத்தான் இருக்கும். நரகத்தை விட கொடுமையாக இருக்கும். உன் வீட்டிலாவது உன்னை வேலை செய்ய சொல்கிறார்கள். என் வீட்டில் என் மருமகள் என்னை எதையும் தொட விடமாட்டாள். ஒரு காய்கறி நறுக்கி தரக்கூட எனக்கு அந்த வீட்டில் உரிமை இல்லை. மகனுக்கு அவன் வேலை மற்றும் நண்பர்கள், மருமகளுக்கு சமையலும் மொபைலும்.
பேரப்பிள்ளைகளுக்கு எப்போதும் டிவி. நான் என்னுடைய அறையில் இறந்து போய் கிடந்தால் கூட வந்து எட்டி பார்க்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் அனைவரும் அவரவர் வேலையில் பிஸி. பொறுத்து பொறுத்து பார்த்துவிட்டு கௌரவத்திற்காக மகன் வீட்டில் இருப்பதை விட வாழும் கொஞ்ச நாளாவது யாருடன் 4 வார்த்தை பேசிக்கொண்டிருக்கலாம் என்றுதான் இங்கே வந்துவிட்டேன். பாட்டி விரக்தியுடன் சொல்லிக் கொண்டிருந்தார். என்னமோ வாழ்க்கை, என்னமோ பிறப்பு. பாசமில்லாத பிள்ளைகளை பெற்றுக்கொள்வதை விட மலடியாக இருப்பது எவ்வளவோ மேல் என்று இன்னொரு பாட்டி சொன்னார்கள். இதையெல்லாம் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த சரஸ்வதிக்கு இதுவரை தான் நடந்து கொண்டிருப்பது எவ்வளவு பெரிய தவறு என்பது புரிந்தது. அப்பாயியின் முகத்தை பார்த்த ஆர்த்தி, பாட்டியை தான் இங்கே அழைத்து வந்த நோக்கம் நிறைவேறிவிடும் என்ற மன நிம்மதியுடன் சற்று நேரம் முதியவர்களுடன் பேசிக்கொண்டிருந்து விட்டு தன் பாட்டியுடன் வீட்டுக்கு புறப்பட்டாள். இருவரும் காரில் அமைதியாக அமர்ந்திருக்க சரசுதான் முதலில் மௌனத்தை கலைத்தாள். ஆர்த்தி, இத்தனை நாளாக என் மனதில் நான் போட்டு வைத்திருந்த கணக்கு முழுவதும் தவறு என்று தெரிகிறது. எப்போதும் விரைப்பாகவே இருக்க வேண்டும். அப்போதுதான் மகனும் மருமகளும் நம்மை மதிப்பார்கள். கொஞ்சம் இறங்கி போனால் அவர்கள் நம்மை மிதித்து விடுவார்கள் என்று எண்ணியிருந்தேன். என்னுடைய பிடிவாத குணத்தால் என்னையும் வருத்தி கொண்டு வீட்டில் உள்ள அனைவரையும் மிகவும் சங்கடப்படுத்தி இருக்கிறேன். எத்தனையோ பேர் தன்னிடம் யாராவது 2 வார்த்தைகள் பேச மாட்டார்களா என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் என்னிடம் பேச வரும் மகனையும் மருமகளையும் உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கிறேன். மருமகளிடம் பேசுவது கூட கௌரவ குறைச்சல். அவளிடம் சாதாரணமாக பேசினால் எங்கே தலையில் ஏறிக்கொள்வாளோ என்ற பயத்தில் உன் அம்மாவை ஒதுக்கியே வைத்திருந்தேன். என்னிடம் பேச வரும் உன் அம்மாவை எத்தனையோ முறை மன வருத்தம் அடையும்படி பேசியிருக்கிறேன். மிகவும் புண்படுத்தியதோடு பல முறை அவமானப்படுத்தியும் இருக்கிறேன். ஆனால் அதையெல்லாம் தாங்கிக் கொண்டு அவள் இன்று வரை என்னை எதிர்த்து பேசியதும் இல்லை. என்னிடம் மரியாதை குறைவாக நடந்ததும் இல்லை. உண்மையில் இன்று நான் எவ்வளவு நாட்களாக எவ்வளவு தவறு செய்திருக்கிறேன், மற்றவர்களை எவ்வளவு காயப்படுத்தி இருக்கிறேன் என்பது புரிகிறது. மிகவும் நன்றி ஆர்த்தி. நீ என் பேத்தியாக இருந்தாலும் ஒரு தாயை போல எனக்கு வழிகாட்டி என்னுடைய மீதி நாட்களை சுகமானதாக்க முயற்சி செய்கிறாய். நீ என்னை அங்கு அழைத்து சென்ற போது என்னை அங்கே விட்டுவிட்டு வருவதற்காகத்தான் அழைத்து செல்கிறாயோ என்று உன்மீது கூட சந்தேகப்பட்டேன். நான் இதுவரை எதெல்லாம் என்னுடைய பலம் என்று நினைத்து கொண்டிருந்தேனோ அது எல்லாம் என்னுடைய பலவீனம் என்பது மிகவும் நன்றாக தெரிகிறது. விழியோரம் வழியும் நீருடன் தழுதழுத்த குரலில் சொன்ன அப்பாயியின் கையை எடுத்து தன் கைக்குள் வைத்து கொண்டாள் ஆர்த்தி. பிறகு மெல்லிய குரலில் தன் பாட்டியிடம் பேசினாள். அப்பாயே, அப்பா உங்கள் உழைப்பை மிகவும் மதிக்கிறார். உங்களுடைய கடும் உழைப்பால் தான் அவர் இன்று உயர்ந்து நிற்கிறார். நீங்கள் அவருடைய கடமைகளை செய்யவிட்டால்தான் அவருடைய உழைப்புக்கு நீங்கள் மரியாதை தருவதாக இருக்கும். அப்பாவை போலவே அம்மாவும் உங்கள் மேல் மிகுந்த அக்கறை கொண்டுள்ளார். இதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம் வீட்டில் அனைவரும் சாதாரண வாழ்க்கை வாழ்கிறோம். அதனால் பணப்பிரச்சனை இல்லை, உடல் ரீதியான பிரச்சனைகளும் இல்லை. அப்படி இருக்க நாம் அனைவரும் ஏன் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது என்று கேட்ட ஆர்த்தி பாட்டியிடமிருந்து எந்த பதிலையும் எதிர்பார்க்கவில்லை. வெளியே கடும் வெயில் தகித்து கொண்டிருந்தது. ஏசி காரில் இருந்து இறங்கிய ஆர்த்தியும் பாட்டி சரஸ்வதியும் வீட்டுக்குள் வந்தனர். சுதாவும் விஜயனும் இன்னும் வீட்டுக்கு வந்திருக்கவில்லை. வீட்டுக்குள் நுழைந்த சரசு முதல் வேலையாக ஆர்த்தியின் உதவியுடன் தையல் மெஷினை ஸ்டோர் ரூமுக்கு மாற்றினாள். அப்போது விஜயனும் சுதாவும் வீட்டுக்குள் நுழைந்தனர். அவர்களை பார்த்த சரசு, வேகாத வெயில்ல வந்திருக்கிறீர்கள், சிறிது நேரம் ஃபேனுக்கு அடியில் உட்காருங்கள் என்று சொன்னபடி ஒரு செம்பு நீரை கொண்டு வந்து மருமகளின் கையில் கொடுத்தாள். தண்ணீர் செம்பை கையில் வாங்கிய சுதாவிற்கு என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை. கடும் வெயிலில் போய்விட்டு வந்ததால் தனக்கு பைத்தியம் பிடித்து விட்டதோ என்று நினைக்க ஆரம்பித்தாள். விஜயனுக்கு மிகவும் ஆச்சரியமாக போய்விட்டது. பேசுவது தன் அம்மாதானா என்று திகைத்து போய் பார்த்தவரின் பார்வை அங்கே மெஷினை காணாது குழம்பி போனது. தண்ணீர் குடித்து தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்ட சுதா நம்ப முடியாத பார்வையுடன் சமையலறையை நோக்கி நடக்க சரசுவின் குரல் அவள் காதில் தெளிவாக வந்து விழுந்தது.
சுதா, எனக்கு காஃபி குடிக்கணும் போல இருக்கு. உன் கையால் கொஞ்சம் காஃபி போட்டு கொண்டு வந்து தர்றியா என்று. திகைப்பில் இருந்து விடுபட்ட சுதா, இதோ கொண்டு வரேன் அத்த என்று சொல்லியபடி சின்ன பெண்ணாய் துள்ளிக்கொண்டே சமையலறைக்குள் சென்றாள். விஜி, இனிமே நீ ரேஷனுக்கு போவதற்காக லீவெல்லாம் போட வேண்டாம் என்று சரசு மகனை பார்த்து சொல்ல, அப்பாயி, ரேஷன் கார்டில் என்ட்ரி போடலைனா செல்லாமல் போயிடுமே என்று ஆர்த்தி சொல்லிவிட்டு அம்மாவை பார்த்து கண்ணடித்தாள். அது எப்படி செல்லாம போகும்? இந்த மாசத்திலிருந்து நானும் உங்க அம்மாவும் போவோம் இல்லையா? சரசு சிரித்து கொண்டே சொன்னாள். பல வருடங்களுக்கு பிறகு அம்மா சிரிப்பதை மனம் குளிர ரசித்து கொண்டிருந்தார் அவளுடைய மகன் விஜயன். சில பெரியவர்கள் தங்கள் சுய பாதுகாப்பிற்காக யாரிடமும் சரியாக பேசாமல் தங்களையும் வருத்தி கொண்டு தம்மை சார்ந்தவர்களையும் துன்பப்படுத்துகின்றனர். வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு காலத்துக்கு ஏற்றவாறு நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் நாமும் நிம்மதியாக இருக்கலாம், நம்மை சுற்றி இருப்பவர்களும் சந்தோஷமாக இருப்பார்கள். கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நமது புதிய சேனலான பக்தி ஸ்டோரிஸ் பை ஹரியில் தினமும் ஆன்மீக கதைகளை பதிவிட இருக்கிறோம். அதன் லிங்க் இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ளது. அனைவரும் கண்டு கேட்டு ஆதரவளிக்கும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.